இந்த விஷயம் எங்களுக்கே இப்பதான் தெரியும். எங்களுக்கே அது ஷாக்கா இருந்தாலும் இதனால என்ன பிரச்சனை கண்மணி? அது எப்பவோ நடந்து முடிஞ்சது. இப்ப அவன் விரும்புறது ஒன்னதானே? அதையுமா நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? தம்பிக்காக எப்படியெல்லாம் லாட்ஜ் பண்ணி வக்காலத்து வாங்குறீங்க. ஆனா எனக்கு இது எப்படி யோசிக்கிறதுக்கு உங்க குடும்பத்துல ஒருத்தர் கூட தயாரா இல்லல்ல. ஐயோ கண்மணி, சொல்லுங்க. அன்பு கல்யாணத்துக்கு முன்னாடி வெண்ணிலாவை லவ் பண்ண கதையெல்லாம் விடுமா? இப்போ அவன் உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறான், உன்னை எப்படி வச்சுக்கிறான்னு கொஞ்சம் யோசி. எப்படி சொல்றதுன்னே தெரியல. மனசுலாம் ஒரே பாரமா இருக்கு. கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். என்ன சரியாயிடும்? எந்த நம்பிக்கையில சொல்ற? மாப்பிள்ள மேல இருக்கிற நம்பிக்கையில தான்க்கா. இவ இப்படி கல்லு மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தா மாப்பிள்ள அப்படியே விட்டுருவாருன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இவதான் அவர் கூட வாழவே மாட்டேன்னு வைராக்கியமா இருக்காளே. பயப்படாதக்கா, மாப்பிள்ள அவரோட அன்பால அவளோட இரும்பு மனசை கரைச்சிருவாரு. கேக்குறதுக்கு நல்லதா இருக்கு, ஆனா இதெல்லாம் நடக்குமா? அன்னைக்கு அவ்வளவு வீராப்பா பேசினவ நைட் தூங்க முடியாம நடந்தது எல்லாத்தையும் நினைச்சு வேதனை தாங்காம உன்னை கட்டி பிடிச்சிட்டு அழுதானே நீ தானக்கா சொன்ன? ஆமா. நாம நம்பிக்கையோட இருக்கிறதுக்கு அது போதாதாக்கா? என்னடி சொல்ற? இந்த மாப்பிள்ளைய அவ வேண்டான்னு சொன்னாலும் அவர் அவளால மறக்க முடியலன்னு தானக்கா அர்த்தம். அவர் உண்மையை மறைச்சதை நினைச்சு அழுதாலும் அதோட அவர் அவகிட்ட அன்பா சந்தோஷமா இருந்ததும் சேர்ந்து தானக்கா ஞாபகத்துக்கு வரும். அப்ப அவர் செஞ்ச நல்லதெல்லாம் அவ யோசிச்சு பார்க்க மாட்டாளா? அவளை இங்கிலீஷ் பேப்பர்ல பாஸ் பண்ண வச்சது, அவளுக்குன்னு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்தது, அந்த வீட்டு கிழவி அவளை அவமானப்படுத்தினப்பெல்லாம் அவளுக்கு அவர் சப்போர்ட் பண்ணது, இந்த மாதிரி எவ்வளவோ சொல்லலாம்க்கா. இது எல்லாத்தையும் நினைச்சா மாப்பிள்ளையோட உண்மையான யார் பேருக்குமா அர்ச்சனை பண்ணணும்? பையன் பேர்லயும் மருமக பேர்லயும். சரிங்கம்மா. பேரு ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா.